ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்னுடைய ஃபேவரட் ஆக்டரான லூடன் டங்கோட டிராமா தான் பார்க்க போறோம். எல்லா டிராமாலையும் இந்த ஹீரோ ஹீரோயினை புள்ளி பண்ற மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த டிராமா வந்து அப்படி இருக்காது. ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் டச் பண்ணும்போது ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டிட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல நம்மளுடைய ஹீரோயின் சிசியை தான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோயின் காலையில கண்ணு முழிச்சு பாக்குறப்போ பாக்க இவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், காலையிலேயே இந்த மாதிரி ஒரு பையனோட முகத்தை பாத்துட்டு இருந்திருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. ஐயோ இவனா, இவன் கூட இந்த ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா $500,000 இவனுக்கு நான் மணி பே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. நம்மளோட ஹீரோ மிஸ்டர் கூவா தான் காட்டுறாங்க. அவங்க கால்ல வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தான் வந்து $500,000 சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதான் அந்த வழியா வந்து ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகும்போது தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு பார் மாடல், அவனோட ரேட் பர் டேக்கு வந்து இந்த மாதிரி $500,000 அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோயின்மே யாரா இவன் பர் டேக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வந்து ஹீரோவோட கசின். இவ பேர் வந்து பிங்க். இவளுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு கண்ணு, எப்படியாவது ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அதனால இவ என்ன பண்றானா ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறா. ஹீரோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது பிங்க் மிக்ஸ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ட்ரக்ஸ் கலந்த ஜூஸை குடிச்சிடறான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா என்ன ரொம்பவே புலி பண்றாங்க. அவங்க சொல்றவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் பேசாம அப்லோட் போய் ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ ஃப்ரெண்டுமே சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதா, இங்க நிறைய பார் மாடலா இருக்காங்க, அவங்க கூட வேணா ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கிறதுலே ஹேண்ட்ஸமான பார் மாடல் யாரோ அவனை என்னோட ரூமுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே வந்து வெயிட்டர் கூப்பிட ஹீரோயின் அவளுக்கு எந்த மாதிரி ஆள் வேணும்னு சொல்லி சொல்றா. நான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கணும், ரூம் நம்பர் 306க்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணிருப்பா இல்லையா, அதனால அவளுக்கு எந்த ரூம் போறோம்னு தெரியல. அவ ஒரு ரூமை போய் ஓபன் பண்றா. 306 இருக்கிறது வந்து 9 மாறிடுது. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிக்கனால என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறா. ஹீரோ இங்க ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் இல்லையா, அவனால வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோக்கு கொடுத்திருக்க ரூம் வந்து 309. ஹீரோமே அந்த ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு டக்குன்னு இழுத்துறா. ஏ பார் மாடல் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேருமே அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயின் இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ இவன் கூட நம்ம நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவன் வேற $500,000 பணம் கேட்பானே, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, இவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நம்ம டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு லைட்டா வந்து முழிப்பு வருது. அவன் கால்ல இருக்க ஹீரோயினோட பர்த் மார்க் மட்டும் பாத்துறான். ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளில வரும்போது கரெக்டா அந்த பிங்க்குமே வரா. அவ பாக்குறா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் கண்டுக்காம அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறா. பிங்க்கு டவுட்டா இருக்கு, இவ எந்த ரூம்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறா. ரெண்டு ரூமே வந்து 309 309 இருக்கு. இத பார்த்தோன்னா அவளுக்கு புரிஞ்சிருது நேத்து என்னமோ நடந்திருக்கு, ஹீரோட ரூம்ல இந்த பொண்ணு தான் ஸ்டே பண்ணிப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவங்க அங்கிள் தான் கால் பண்றாங்க. நம்ம இப்போ அமெரிக்காவுக்கு போக போறோம், அவனோட டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு, சீக்கிரம் 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே அதனால கிளம்பி அங்க போயிடுறா. ரூம்ல ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவனோட பிஏ வந்து ஹீரோ மேல ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு இருக்கான். பாஸ் உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அலர்ஜி இருக்கும். அவன் யாராவது பொண்ணுங்களை தொட்டனா அவனுக்கு ரேஷஸ் மாதிரி வந்துரும். அதனால ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து எப்பயுமே வந்து ஹீரோக்கு ஸ்பெஷலா கேர் பண்ணி பாத்துட்டு இருப்பான். எப்பவுமே கையில ஒரு ஸ்ப்ரே வச்சுப்பான், ஏதாவது பொண்ணுக்கு தொட்டா உடனே அடிச்சு விடுறதுக்காக. ஹீரோ சொல்றாங்க பேய் கிட்ட நேத்து நைட்டு நான் ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஆனா எனக்கு எந்த அலர்ஜியுமே ஆகல, அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கையெல்லாம் காட்டுறான். பாரு எனக்கு எந்த அலர்ஜியுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து பிஎம்ஏ ஷாக் ஆகுறான். பாஸ் நிஜமாலுமே உங்களுக்கு எந்த அலர்ஜியுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு உடனடியா கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வெளில நின்னு ஹீரோட கசின் பிங்க் கேட்டுட்டு இருப்பா. பிஏ வந்து டோர் ஓபன் பண்ண கரெக்டா வந்து பிங்க்குமே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட கசினை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிங்க் சொல்றா நேத்து நைட்டு நான் தான் உங்க கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே நம்பிடுறா இவதான் ஒரு வேலை டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. பிங்க் சொல்றா நேத்து நைட்டு நீங்க தான் என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், நீங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே வேகமா கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பிங்க் பார்த்துட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிங்க்குமே ஒரு வழியா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வந்து ஒருத்தவங்க கிட்ட சம்மந்தம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து இந்த வீட்டு பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி தரதா வந்து சொல்லியிருப்பாங்க போல. அதனால அந்த விஷயத்துக்கு சம்மந்தம் பேசதான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு வீட்டோட சர்வெண்ட்டுமே வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு உங்க பொண்ணு அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ரெண்டு அம்மாவுமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் எல்லாம் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட ஹக் பண்ணிட்டு ஜாலி எப்படியோ இந்த மேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எங்க அம்மா பாரு போய் ஒரு வயசானவனுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் டிசீஸ் எல்லாம் வேற இருக்குதாமா. அவளை மேரேஜ் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? அதனாலதான்ப்பா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்ல அவனோட பி கிட்ட ஒரு குழந்தையோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்கான். எங்க அம்மா பாரு இந்த பொண்ணுக்கு தான் என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட வீட்லயும் எங்க வீட்லயும் வந்து சம்மந்தம் பண்றதா பேசிக்கிட்டாங்களாமா. இந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பியுமே இதெல்லாம் பல்ல கட்டிட்டே பாத்துட்டு இருக்கான். பிய சொல்றான், அதான் உங்க அம்மா ஆசைப்படுறாங்களே நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், நான் எப்படி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? எனக்கு தான் எந்த பொண்ணை தொட்டாலும் அலர்ஜி ஆயிரும்ல. அந்த பொண்ணோட லைஃபை நான் எப்படி பாழாக்க முடியும்? எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த அம்மாக்கு தெரியாது, என்னோட பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பிய சொல்றான், பாஸ் நீங்க வேணா வந்து உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல எங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் சொன்னா சரிப்பட்டு வராது, நான் வர பிங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கேன். நான் இப்போ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது பிங்க ஏமாத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட கசின் தானே, அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கரெக்டா தான் இருக்கும். எனக்குமே அவ கூட இருந்தாதான் இந்த அலர்ஜி ஒர்க் ஆகாது. கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணுமே எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ரெண்டு அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அது யாரோட அம்மானா ஹீரோனோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் தான் வந்து ஏதோ வயசானவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நினைச்சிட்டு அங்க இருந்து ஓடி வந்திருப்பா. ஹீரோமே வந்து அந்த என்கேஜ்மெண்ட் மாட்டிக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து பிங்க் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அவளை டச் பண்ணும்போதா இவனுக்கு அலர்ஜி எதுவும் ஆகலன்னு நினைச்சிட்டு ஹீரோமே வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். இதனால இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்படியே பிரேக் ஆயிருச்சு. அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அந்த பார்ல இருந்து வெளில வரும்போது கரெக்டா ஹீரோமே அங்கதான் இருக்கான். அவனுமே வெளில வரா. 2 பேருமே இடிக்கிற மாதிரி போக ஹீரோ விலகி போறான். பொண்ணுங்க யாரும் டச் பண்ண அலர்ஜி ஆயிருன்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி வந்து வெயிட்டர் பொண்ணு வந்து ஹீரோ விழுகிற மாதிரி போறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிடுறான். அதனால ஹீரோக்கு சடனா வந்து ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பாக்குற, என்னாச்சு நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ரேஷஸ் எல்லாம் ரொம்ப நிறைய வர ஆரம்பிக்குது. அவனோட கையும் முதுகெல்லாம் ரொம்ப ரேஷஸ் வந்துருச்சு. ஹீரோயினை பார்த்துட்டு என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் பதறி போய், ஐயோ உனக்கு என்னாச்சு, முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணல, அந்த பார் மாடல் தானே, நான் இவனுக்கு வேற $500,000 பே பண்ணணும், என்ன பண்றது, இவனை இப்படி விட்டுட்டு போலாமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாமான்னு யோசிக்கிறா. ஹீரோயின் ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. ஹீரோ கான்சியஸ் வந்த உடனே ஹீரோயின் உடனே பதட்டமா, நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, ப்ளீஸ் என்ன தொடாதீங்க, எனக்கு ஃபோபியா இருக்கு, யாராவது டச் பண்ண எனக்கு அலர்ஜி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன இவனுக்கு அலர்ஜி இருக்கா, அப்ப நம்ம இவன் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணாமே, இவனுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி நமக்கு இருக்கடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து வெளில போலான்னு சொல்லி பாக்குறப்போ அங்க பெரிய வந்து நிக்கிறான். ஹீரோயின் ஐயோ யாரோ வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பிய உடனே ஐயோ பாஸ் உங்களை ஒரு பொண்ணு தொட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பிய உடனே ஹீரோட கையை பாக்குறான். பாஸ் நீங்க கிளவுஸ் போட்டிருந்தனால உங்களுக்கு எதுவும் ஆகலையா, உங்களுக்கு பாருங்க எந்த ரேஷஸுமே வரல, நல்ல வேலை கரெக்டான டைம்ல நான் உங்களை ஸ்ப்ரே அடிச்சு காப்பாத்திட்டேன், அதனாலதான் உங்களுக்கு எந்த அலர்ஜியுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரி இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு தெரியாம கல்ல ஓடிடலாம், இல்லாட்டி $500,000 பணம் கேட்டா நான் பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. பிய உடனே இந்தாமா நில்லு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இது எப்படி பாசிபிள், இந்த பொண்ணு நம்ம டச் பண்ணிருக்கா ஆனா நமக்கு அலர்ஜி எதுவும் ஆகலையே, இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்து அவளோட கசின் வந்து கேட்டுட்டு இருக்கா, நீ சீக்கிரம் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, 3 வருஷமா நான் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா மேரேஜ் பண்ணிக்கலன்னா எங்க அம்மா வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஹீரோ சொல்ற, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு எப்பவுமே ரெஸ்பான்சிபிளா இருப்பேன், ஆனா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்குமே இல்ல,
இருந்தாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ அழுகும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற பிங்குமே நீங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வர ஹீரோ கையங்களை பிடிக்க விடாம கையை நகர்த்திடுறான். இது பிங்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ போய் வந்துட்டு பாஸ் உங்க அம்மா உங்களை பார்க்க இங்க வந்திருக்காங்க, நீங்க கீழே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோமே வந்து அவங்க அம்மா பார்க்க போயிடுறான். ஹீரோயின் கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சைனாக்கு ரிட்டர்ன் வராங்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு. அவங்க அம்மா ஹீரோயின் மேல சம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்த உடனே சப்புன்னு ஒரு அறையிறாங்க. என் மானத்தை நீ வாங்கிட்டல, உன்னால நம்ம ஃபேமிலி பேரே கெட்டு போயிருச்சு, எதுக்கு நீ கல்யாணம் தனிக்கு ஓடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அம்மா என்னால வயசானவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா எதுவுமே கேட்காம அவளை துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே அவ அங்கிள் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறா, அங்கிள் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோட அம்மா வந்து எதுக்குடா நீ எனக்கு மேரேஜ் பண்ணும்போது வரல, எனக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா, நீ போ என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல போய் சாரி கேளு, நம்ம குடும்ப மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினே அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு அப்பதான் வெளில வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் இடிச்சுக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கா. ஹீரோயின்மே இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஒரு ஃபேமிலி பார்ட்டில வந்து ஹீரோ அவனோட தம்பி கூட பேசிட்டு இருக்கான். ஹீரோட தம்பி பேர் வந்து கிம். அவன் கேக்குறான், என்னன்னா நீங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவே அது என்ன தம்பி கேக்குற, அது ஒரு பெரிய கதை, அதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட தம்பி கிம் பேசிட்டு இருக்கத ஒரு பொண்ணு பாக்குறா. இவ யாருன்னா ஹீரோனோட கசின், இவ பேர் வந்து லில்லி. இவ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோவோட தம்பி கிம் தான் வந்து ஹீரோனுக்கு பார்த்த மாப்பிள்ள, இவன் தான் வந்து ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அந்த பார்ட்டிக்கு தான் ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கா. அவ அம்மா வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்க தான் அனுப்பி வச்சிருப்பா. ஹீரோனுக்கு வந்து யாருக்கும் தெரியாது, அவ உள்ள வந்துட்டு இருக்கா. அப்போ அவ கசின் வந்து ஹீரோனை பார்த்துட்டு, அங்க பாரு அங்கதான் மிஸ்டர் கு இருக்காங்க, நீ போய் அவங்க கிட்ட சாரி கேளு, உங்களை பார்க்க உனக்கு என்ன வயசானவங்க மாதிரியா இருக்கு, அவங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, அவங்கள போய் வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்ட, உனக்கு என்ன பைத்தியம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் பாக்குறா. அப்போ இவங்க தான் மிஸ்டர் குவா, இவங்கள தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்கற மாதிரி வர ஹீரோன்னு வந்து ஆபீஸ்ல நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு வரப்போ அவரோட கசின் வந்துட்டு, வாடி அவங்க மிஸ்டர் கு இல்ல இவங்க தான் மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பாக்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. லில்லி வந்து ஹீரோயின் வந்து கிம் கிட்ட போய் சாரி கேட்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவே பாக்குறா, இவள நம்ம அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பிங்க் வந்து பாக்குறா, என்ன ஹீரோயினே அவன் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வேணுட்டு ஹீரோ மேல ஸ்லிப் ஆகி விழுகிறா. அவ விழுந்தோடனே ஹீரோக்கு வந்து மறுபடியும் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிருது. அன்னைக்கு பிங்க் கூட தான் ஒன் நைட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இப்ப இப்படி இவன் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு இப்படி ரேஷஸ் வருது, நிஜமாலுமே நம்ம இவ கூட தான் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோனோட ஃபேஸ் எல்லாம் பாத்துருக்க மாட்டான், அந்த பர்த் மார்க் மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு, அதை யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹீரோட தம்பி கிட்ட சாரி கேட்க சொல்றா. இவங்க தான் கோனி, இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஆனா இவங்களை விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல வந்துட்டு ஹீரோட தம்பி பாத்துட்டு, ஆக்சுவலி இவதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, நீங்க ரொம்ப வயசானவங்க, பார்க்க அசிங்கமா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு தான் என்னோட கசின் வந்து கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டா, நீங்க தயவு செஞ்சு இவளை நல்ல மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே பாக்குறேன், என்னடா இவ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா, உங்களுக்கு ஏதோ வந்து ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இதெல்லாம் போய் ரூமர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்னோட கசின் ஒரு பைத்தியம், அதெல்லாம் உண்மை நம்பிட்டு அழகா இருக்கவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு நினைச்சிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க, அவ இங்க வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம், என்னோட கசினை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாக்குற ஹீரோயின்மே எதுக்கடி இப்படி அழுது நடிச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்ப எனக்காக இப்படி ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, போய் உன்னோட வேலையை பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதுக்கு அவளுமே, நீ பாவன்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா என்னையே நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின், உன்னோட சப்போர்ட் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீ போய் உன்னோட வேலையை பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. இதை பாக்குற கிம்முக்கு வந்து ஹீரோயின் பேசுறத ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ஹீரோயின் பார்த்து லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஹீரோயின் சாரி எதுவும் சொல்லாம இங்க கிளம்பி போறா. அப்போ கிம் சொல்றா, உன்னோட கசின் தப்பா புரிஞ்சுக்கிட்டா, நான் ஒண்ணு மிஸ்டர் கிம் இல்ல, உன்னோட வீட்சாட் ஐடியா குடுக்குறியா, நம்ம 2 பேரும் அதுல சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இவனுமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இவன் தொல்லை தாங்க முடியாம அந்த ரூம்குள்ள ஹீரோ இருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே, என்னங்க நாங்க போற எல்லா இடத்துலயுமே நீங்க வந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ என்ன மீட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கூட நம்ம தான் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா இவன் நம்ம கிட்ட பணம் கேட்பான்னு நினைச்சிட்டு, இல்ல நான் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க, என்னங்க தனியா இருக்க பொண்ணு கிட்ட இப்படிதான் நம்ப பண்ணிட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் என்ன போக விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட போனுக்கு மெசேஜ் வருது. அவங்க அம்மா தான் மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி நாளைக்கு மிஸ்டர் கு ஃபேமிலில இருந்து வராங்க, நீ அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே சாரி கேட்டு நீ
மிஸ்டர் குவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. அதனால அவ பக்கத்துல இருக்க ஹீரோ பார்த்துட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினே நான் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்ற ப்ளீஸ் ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து அசிஸ்டன்ட் வெளில நின்னு கேட்டுட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் உட்காந்து கான்டாக்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதை பிஏ தான் சொல்ல டைப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா 3 மாசத்துக்கு நீ என்னோட ஹஸ்பண்டா நடிச்சா போதும், நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாம், ஆனா டிஃபரெண்ட் பெட் இருக்கணும், நீ என்னோட பெர்மிஷன் எல்லாமே என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறான். ஏன்னா டாக்டர் சொல்லிருப்பாங்க இந்த டிசீஸ் வந்து கியூர் பண்ண முடியும், உங்களை ஒரு பொண்ணு டச் பண்ணும்போது உங்களுக்கு அது ரியாக்ட் ஆகலைன்னா அப்போ அந்த பொண்ணு உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு சீக்கிரமா இந்த டிசீஸ் கியூர் ஆகும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோவுமே வந்து அவனோட டிசீஸை கியூர் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்போ 2 பேருமே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சு எடுத்துட்டு சரி வாங்க நம்ம போய் உடனே மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கலாம், எல்லாம் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க கூப்பிடுறான். ஹீரோ ஹீரோயினும் போய் மேரேஜ் பண்ணிட்டு சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்து சொல்றா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடிதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க, ஆனா நமக்கு கொஞ்சம் உல்டாவா நடந்திருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்றேன், என்னோட பேரு சிசி, நான் ஒரு ஹோட்டல்ல கிளீனிங் வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே லைட்டா சிரிச்சுட்டே மனசுக்குள்ள நினைக்கிறான் இவன் நம்ம கிட்ட போய் சொல்றதுன்னு நினைக்கிறேன், யாராவது கிளீன் பண்றவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் ஃபுட் டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு ஹீரோயின் வந்து நக்கலா சிரிக்கிறா, எப்படி போய் சொல்றான் இவன் ஒரு பார் மாடல் சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறான் போல, அதனால இவன் ஃபுட் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வெளில போகும்போது ஹீரோ சொல்றா எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போகணும், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ ஒரு ஸ்கூட்டி நின்னுட்டு இருக்கு, அதுல போய் ஏறான். ஹீரோக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, அவன் எப்படி ஓட்டுறன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், நல்லா போய் சொன்னா இப்ப மாட்டிட்டு முடிக்கிறான், அவனுக்கு பைக் ஓட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோமே எப்படியும் அந்த பைக்கை ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க உள்ள போங்க நான் கரெக்டா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சிரிச்சுட்டே உள்ள போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ திருப்பி அவனோட கார்லயே போயிடுறான். பிங்க் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, நீங்க எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேற யாரையும் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவன் பிஏ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் அன்னைக்கு பார்ட்டில பிங்க் என்ன டச் பண்ணப்போ எனக்கு பாடியில ரேஷஸ் வந்துச்சு, ஆனா அந்த 1 night அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணப்போ எனக்கு எதுவும் ஆகல, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவ என் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணால எனக்கு தெரிஞ்சாகணும், அன்னைக்கு என் கூட அந்த ரூம்ல 1 night ஸ்பெண்ட் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும், அந்த ரூம்ல அன்னைக்கு யார் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான் பிஏவை. பிஏமே இதை கேட்டு ஓகே பாஸ் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவளுடைய ஹோட்டலுக்கு தான் வரா. ஹீரோயின் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருப்பா. மேனேஜருமே வந்து ஹீரோயினை வெல்கம் பண்றதுக்கு வரக்குள்ள ஹீரோயின் வந்து அந்த மேனேஜரை இடிச்சு தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடிட்டு இருக்கா. மேனேஜருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நடுவில் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுறா. ஹீரோயின் வந்து இந்த கிளீனிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் உள்ள பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிருப்பான் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிருப்பான். அதனாலதான் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள அவசரமா இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. உள்ள ஹீரோமே வந்து மூக்க பொத்திட்டு வந்துட்டு இருக்கா, என்னடா இப்படி நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னு என்ன பிக்கப் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷ் எடுத்துட்டு மூஞ்சுக்கு நேரம் கொண்டு வந்து ஆட்டிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா எது வந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சே பேசு, என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஏன் நான் உங்க பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா என்ன ட்ரெஸ் இது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா ஆமா கிளீன் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ் தூக்கி மறுபடியும் ஹீரோ முன்னாடி நீட்ட ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போறா. அப்ப ஹீரோ பிடிச்சிடறான். கொஞ்ச நேரம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட கால்ல வந்து அந்த பர்த் மார்க் இருக்கறத நோட் பண்ணிடுறான் ஹீரோ. ஹீரோக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வருது, என் கூட அந்த 1 night ஸ்பெண்ட் பண்ண பொண்ணுக்குமே இந்த மாதிரியான பர்த் மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். ஹீரோயின் உடனே இவன் பணம் கேட்கறதுதான் நம்ம கிட்ட இப்படி கேட்கறான்னு நினைச்சிட்டு இல்ல நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராட்ல இருந்தேன், நான் இந்த டைம் தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறா. அடுத்து ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி யாரு என்ன தெரியல, யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வா, அங்கிள் செக் பண்ணுவாங்க நீ உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினே ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும், எங்க அம்மா வர சொல்லிருக்காங்க, ப்ளீஸ்
ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்ட் தான் நல்லா ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டான ஹீரோமே, என்ன உன் வீட்டுக்கு வரணுமா, உன் வீட்டுக்கு வந்தா அதுல ஒரு பெட் தானே இருக்கும், நம்ம 2 பேரும் எப்படி ஒரே பெட்ல தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. 2 பேருமே ஒரே பெட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு பில்லோ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, நாளைக்கு நம்ம அங்கிள் நம்மள டெஸ்ட் பண்ண வருவாங்க, நம்ம உண்மையில மேரேஜ் பண்ணிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆக்ட் பண்ணணும், அப்பதான் எங்க அம்மா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ சொல்றான், நம்ம 2 பேரும் இப்படி எல்லாம் க்ளோஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல, நீ எதுக்கு இப்படி என் பக்கத்துல வந்துட்டு இருக்க, என்ன பண்ண போற, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, என்ன பாஸ் ஓவரா திங்க் பண்ணாதீங்க, நான் சார்ஜர் கேபிள் தான் எடுக்க வந்தேன், இதுக்கு போய் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறா. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, வீட்டுல எந்த வெஜிடபிள்ஸும் இல்ல, நீ போய் எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணிட்டு உன்னோட ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடு, நான் கொஞ்ச நேரத்துல அங்கிள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுக்குள்ள வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. ஹீரோயின் உடனே அவசரமா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு இருக்கா. ஹீரோ இங்க நடக்கிறதெல்லாம் உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொடுத்துட்டு, நீங்க இதை சாப்பிடுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவும் சொதப்பிடாம எங்க அங்கிள் முன்னாடி நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனே, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் வந்து நான் நடிப்பேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் உடனே ரொம்பவே பணிய ஆரம்பிக்கிறா. ஹஸ்பண்ட் ப்ளீஸ் ஹஸ்பண்ட், நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும், நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுருக்கீங்களா, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவே சரி பயப்படாத, எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க அங்கிள் கூப்பிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, இவங்கதான் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேரு சொல்றதுக்கு அவளுக்கு வரலங்கிறத விட ஹீரோட பேரு அவளுக்கு தெரியல. அங்கிள் இதை நோட் பண்றாங்க, என்ன ஹஸ்பண்ட் பேரே தெரியல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாக்குற ஹீரோமே ஐயோ இவ சொதப்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அங்கிள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா 2 பேத்துக்குமே பிரஷ் இருக்கு, 2 ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்களுமே சரி இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க, எல்லாமே ஜோடி ஜோடியா தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கிள் பார்க்க வந்தது ஹீரோவும் ஹீரோயினுமே உள்ள பார்க்க வந்திருப்பாங்க போல. அங்கிள் இவங்க திரும்பி பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கிள் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு, இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதை வச்சுட்டு தான் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேருமே தப்பா ஆன்சர் பண்றாங்க. ஹீரோ 3 மாசத்துக்கு முன்னாடிங்கிறா, ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறா. இதை பார்த்தோன்னா அங்கிளுமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அங்கிளை வெளில அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோயின்மே, அங்கிள் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ப்ளீஸ் எங்க அம்மா கிட்ட எதையும் தப்பா வளர்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம். 2 பேருமே ரொம்பவே தயங்கிட்டு சாரி அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஹீரோட அம்மா கால் பண்ணி, நீ நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துடணும்டா, உனக்கு பாத்துருக்கேன்ல அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நீ சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ ஃபுல்லா எடுத்து சாப்பிடும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிருச்சு. இந்த சவுண்ட் ஹீரோட அம்மா கேட்டுறாங்க, என்னடா தெரியாம மேரேஜ் பண்ணதான் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பிரெக்னெண்டா இருக்காளா, வாமிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன கருமத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹீரோ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனே, அம்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் பிரெக்னென்ட் எல்லாம் இல்லம்மா, சும்மா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. வாமிட் எடுத்து அந்த ஹீரோயின், அட கடவுளே சிக்கன் சாப்பிட்டு வாமிட் பண்ணதுக்கு பிரெக்னெண்டா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திருத்தல் முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் சிக்கன் சாப்பிட்டு தான் வாமிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ போனை கட் பண்ணதுக்கு அப்புறம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டீல் பேசியிருக்கோம், பிரெக்னெண்டா இருக்கமால நான் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, உங்க அம்மா கிட்ட நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு தெளிவா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு உன்னோட மேரேஜுக்கு வந்து கோ ஃபேமிலி வந்து நிறைய டவுரி எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த அவங்க மேரேஜ் பண்ணிக்கல, போய் அதை கோ கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை எடுத்துட்டு கிம்ம தான் பார்க்க வந்திருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து கிம்ம தானே கோன்னு நினைச்சிருப்பா. கிட்ட இந்தாங்க எங்க அம்மா வந்து இதை ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட ஆபீஸ் ரூம்குள்ள வரா. உள்ள ஹீரோயினுக்கு பார்த்த உடனே கிம்ம பார்த்துட்டு, மிஸ்டர் கோ நீங்க ஆர்டர் பண்ண லஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். கிம்முக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, அவன் திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க. ஹீரோ கண்ணு அடிச்சு சிக்னல் பண்றா, நீ வந்து கொஞ்ச நேரம் கோவா நடின்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டே கிம்முமே ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாருங்க இது நாங்க எங்க ஃபேமிலியில கொடுத்த உங்களுக்கான ஜுவல்ஸ், இது நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்து விட்டுறான். ஹீரோயின்மே யாரா அவன் பைத்தியக்காரனா இருப்பானா, இவ்வளவு ஜுவல்ஸையும் பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டா, என்னவா இருக்கும், சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போறா. ஹீரோ அங்கதான் ஒரு டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் கேக்குறா, நீங்க டெலிவரி பாய் தானே, இங்க உட்காந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், டெலிவரி பாய் வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப், நான் இங்க வந்து ஃபுல் டைம் இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஒரே நேரத்துல உங்களால 2 வேலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, ஓ நான் 2 வேலை பாப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் கிம் கிட்ட, நீ கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு முன்னாடி நீயே வந்து குவா நடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் தான் பண்றா, எமர்ஜென்சி நீங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்றா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் அடிபட்டு மண்டை கையெல்லாம் கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கா, இவ பாருங்க என்ன எப்படி அடிச்சிருக்கான்னு, இவ மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். எதுக்கு என்னோட வைஃப் பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை பார்த்த உடனே, சில உனக்கு என்னாச்சுடா, இதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, பாருங்க இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா, என்ன பேட் டச் பண்ணா, அத கோவத்துல போட்டு அடிச்சுட்டேன், இப்ப என்னமோ நல்ல மாதிரி உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான், நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அடிபட்டவனுமே, என்னம்மா லைச தொடரான செஞ்ச, அதுக்காக நீ இப்படி என்ன உயிர் போற அளவுக்கு அடிக்கலாமா, இல்ல கொஞ்சம் கூட சரியே இல்ல, என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோனு, சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு அடின்னு அடிச்சிடறான். அவனை அடிச்சதுல ஹீரோக்குமே வந்து அடிபட்டிருக்கு போல. ஹீரோயின் ஹீரோக்கு அடிபட்டதுல மெடிசன் வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, எங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே, ஏன் அடிபட்டா வலிக்காதா, மெடிசன் வச்சது போதும் நீ போ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே மெடிசன் வச்சுட்டு போறா. போறப்போ ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே துப்புன்னு விழுந்துடுறா. 2 பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் விழுந்து போயிடுறா. ஹீரோக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஹீரோ மேல விழுந்து நினைச்சு யோசிச்சு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எழுந்திருக்க முன்னாடி ஹீரோ வந்து அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு, என்ன மேடம் நல்லா தூக்கமா, நானே எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க கடமைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு சமய கோவம் வந்துருச்சு. நான் நீங்க சமைச்சதெல்லாம் சாப்பிடணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு பிரெட் மட்டும் எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ வந்து கத்திட்டு கிடக்குறான், பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சிருக்கேன்லடி சாப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம போயிடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய ஹோட்டல்ல வந்து ஒரு வெயிட்டரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மேனேஜ் பண்ணிக்காம போனா இல்லையா, அதனால அவங்க அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட் இது. ஹீரோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து கஸ்டமர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்னோட கிளாஸ்மேட் சிசி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே ஆமான்னு சொல்றா. அதுக்கு அந்த கஸ்டமர் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றா, இவதான் எங்க ஸ்கூல்ல ரொம்பவே அழகான பொண்ணு, பாரு அவளுக்கு இந்த நிலைமை, அவ இந்த ஹோட்டல்ல ஒரு வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பார்க்கவே வேடிக்கையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட கேர்ள் ஃபிரெண்டுமே, என்னதான் ஸ்கூல் பியூட்டியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லக்கு வேணும், நீங்க பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமை பேத்திட்டு இருக்கா. ஹீரோயினே, சரி நீங்க பெருமை பேத்தி முடிச்சிட்டீங்களா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இத பாக்க கிளாஸ்மேட் காரணமே, இங்க பாரு நம்மளோட கிளாஸ் ரீயூனியன் இருக்கு, நீ அந்த ரீயூனியனுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ரீயூனியனுக்கு ஹீரோயினே கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு இவ கோட்டெல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரீயூனியன் போகணும், இதை போட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் அந்த கிளாஸ் ரீயூனியனுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயினோட கிளாஸ்மேட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளோட ஸ்கூல்லே வந்து பியூட்டியா இருந்த பொண்ணு ஒரு டெலிவரி மேனை மேரேஜ் பண்ணிருக்கா. அந்த ஸ்கூல் பியூட்டியுமே வந்து ஒரு வெயிட்டர்ஸாவே இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வந்து ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ ஒரு டெலிவரி பாய மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்காக என்னோட டோர் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கு, ஓகேனா நான் குடுக்கிற ட்ரிங்க் குடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் கொடுக்கறா. ஹீரோயினுமே அதை வாங்கி குடிக்கிற மாதிரி போயிட்டு அவன் மூஞ்சிலே எல்லாத்தையும் ஊத்தி விட்டுறா. அவன் உடனே கடுப்பாகி ஹீரோயினை கிளாஸ் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் மேல அடிபடாம அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்மேட் பையனை பார்த்துட்டு, என்னடா நீ ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே, என்ன நினைச்சிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா, எங்க அப்பா மிஸ்டர் குவோட ஹோட்டல்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கான். ஹீரோ உடனே கிம்முக்கு தான் கால் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்றான். இதை பாக்குற கிளாஸ்மேட் காரணமே, யாருக்குடா நீ கால் பண்ற, நீ யாருக்கு கால் பண்ணாலும் சரி, உன்னை விட நான் தான் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி பேத்திட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோவை பாக்குறேன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிம் வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர, அவன் வந்த உடனே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கிளாஸ்மேட் காரணமே, பாருங்க இவங்க இங்க வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்க ஹோட்டல் மேனேஜரோட பையன் தான், இவங்களை அடிச்சு வெளில தரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே கிம் பார்த்தோன்னே, ஐயோ இவங்க கூ தானே இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச மறைச்சுக்கிறா. கிம் வந்து ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து அவன் தான் வம்பு பண்ணிட்டு இருக்கான், அவனை இந்த ஹோட்டலை விட்டு வெளில துரத்தி விடு அப்படின்னு சொன்னோன்னா கிம்முமே வந்து ஹீரோனோட கிளாஸ்மேட்டா வெளில துரத்தி விட்டுறான். ஹீரோனுக்கு எல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, ஹீரோக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ திருத்திருன்னு முடிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற மத்த கிளாஸ்மேட் எல்லாம் வந்து ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நாங்க நினைச்சே பாக்கல, மிஸ்டர் கோவே வந்து உங்க ஹஸ்பண்ட் சொல்றதான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட கேக்குறான், மிஸ்டர் கோ இதுக்கு உன்னோட பேச்சே கேட்கணும், உனக்கும் கோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா,
நான் ஒரு டைம் ஃபுட் டெலிவரி பண்றப்போ அவங்க உயிரை நான் தான் ஒரு டைம் காப்பாத்தினேன். அந்த நன்றி கடனுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறாங்க, அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட பாட்டி வந்து ஹீரோக்கு கால் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், என்னோட பேத்தி கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஹீரோவோட பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்க. பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியுமே ஹீரோயினை ட்ரிங்க் பண்றியாமன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு என்னடா பாட்டி ட்ரிங்க் பண்ண சொல்றாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு எதுக்குடா வம்புங்கிற மாதிரி திரும்பிடுறான். அங்க ஹீரோட அங்கிள் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்பா உனக்கு தான் பொண்ணை தொட்ட அலர்ஜி ஆச்சு, நீ இந்த பொண்ணை நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இல்ல ஏதாச்சும் கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாக்குற ஹீரோனு இல்ல எனக்கு இப்ப அது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அவங்க பாட்டி கம்பல் பண்ண ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ட்ரிங்க் பண்ணோட ஹீரோயின் நிதானத்திலே இல்ல என்னோட ஹஸ்பண்ட் செமையா ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு வளரிட்டு இருக்க. இத பாக்குற பாட்டியுமே சீக்கிரமா என்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அங்கிளுக்கு ஹீரோவை பிடிக்காது போல. அவங்க உனக்கு தான் அலர்ஜி இருக்குது, நீ எப்படி இந்த பொண்ணு நல்லா பாத்துக்க முடியும், உன்னால எப்படி ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா பாட்டிக்கு செமையா கோவம் வருது. அவங்க அங்கிளை பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணனால ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு சீக்கிரமா குழந்தை பத்திக்கலாம் அத பாட்டி கேக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து நீ ட்ரிங்க் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க வாங்கி வைக்கிறான். அப்ப ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழ ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி ஆயிருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை ஷாக்கா அப்படி பேனு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோமே ஐயோ இவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்தா நம்ம மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு காருக்கு வந்துடுறான். கார்ல வச்சு ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் என் கூட இருக்கும்போது நீ நிறைய ட்ரிங்க் பண்ணாத, நீ ட்ரிங்க் பண்ணா நிதானத்துல இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினே உள்ள கொடுத்த கிஸ் மாதிரி எனக்கு இப்ப கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு கார்ல இருக்கும் போது கிம் வந்து அண்ணா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க வரான். ஹீரோயினுமே கிம்ம பார்த்தோன்னே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னு சொல்லிட்டு நல்லா பாக்கலாம்னு சொல்லிட்டு வர ஹீரோ வந்து கிம்ம பார்த்த கூடாதுன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சு அமுக்கி வச்சுக்கிறான் பார்க்காத மாதிரி. கிம்மே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். என்னன்னா யார் அந்த பொண்ணு, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோ சொல்றான், டே பாட்டி உன்னை பார்க்க வர சொல்லிருக்காங்களே, அப்போ போய் பாட்டியை பாரு, இந்த பொண்ணு யாரு என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிடுறான். கிம்மே சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து ஹீரோயினையும் விடுறான். ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, அவங்க யாரு நான் பார்த்தா என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே நீ அவனை பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்ல, நீ கொஞ்சம் பேசாம சொல்லிடுறான். ஹீரோயின்மே ஏன் நீங்க என் மேல பொசிசிவா இருக்கீங்களா, உங்களுக்கு எதனாச்சும் என் மேல லவ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மடி மேல ஏறி உட்காந்துட்டு எனக்கு கிஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வேற ஐயோ இவ தொல்லை வேற தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும் போது போய் கார் கதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோவோட கோட்டை குடுக்க உள்ள வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பொசிஷனுக்கு பார்த்தோன்னே பிஏ ஷாக் ஆகி ஐயோ பாஸ் தப்பான டைம்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போறான். அதுக்கப்புறம் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்க கோட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கொடுக்கறான். ஹீரோ சீக்கிரம் வந்து வண்டி அடி தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். பிஏ காருக்குள்ள வந்து டிரைவ் பண்ண போகும்போது ஹீரோயின் பிஏ பார்த்துட்டு நீங்க பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களோட வீசாட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. இங்க பாரு நீ இந்த மாதிரி மத்தவங்களோட வீசாட் நம்பர் எல்லாம் கேட்க கூடாது, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, நீ அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனுடைய டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். டாக்டர் கேக்குறாங்க உங்களுக்கு இந்த டிசீஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், டாக்டர் நான் நார்மலா தான் இருந்தேன், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்புறம் நான் ரொம்ப நல்லா கோமல ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், நான் கான்சியஸ் வந்தப்போ என்னோட பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன தொட்டாங்க, இதான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆக ஆரம்பிச்சது, என்னோட பாட்டி இதை பார்த்து ரொம்பவே பதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டாக்டருமே எனக்குமே எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு, நான் தானே உங்களுக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் பிறந்ததுல இருந்தே வந்திருக்கணும், இன் பிட்வீன்ல வருதுன்னா எனக்கு என்னவோ இது மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இதை சீக்கிரம் கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் பிஏ வந்து பாஸ் நீங்க பர்த் மார்க் இருக்கிற பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பொண்ணா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறான். அதுல ஹீரோனோட ஃபேஸ் எல்லாம் தெரியல, எல்லாம் கவரான மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா கால்ல இருக்க பர்த் மார்க் மட்டும் ஹீரோ பாத்துறான். ஆமா இந்த பொண்ணு தான் பர்த் மார்க் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு, எதுக்காக என் கூட அன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணான்னு தெரியல, இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க பிஏவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்றான். பிஏ பல்ல காட்டிட்டு என்ன பாஸ் உங்க பாட்டி உங்களையும் ஹீரோனும் வந்து அவங்க வீட்டுல ஸ்டே பண்ண கூப்பிடுறாங்க, நீங்க போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோனே ஆமா போகணும், நான் போலேன்னா எங்க பாட்டிக்கு என் மேல டவுட் வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி இப்ப பாட்டி வீட்டுல தான் ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறாங்க. ஹீரோயின் அவங்களோட ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றான், என்னோட நைட் ட்ரெஸ் நான் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அதை எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறான். அந்த ட்ரெஸ் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு, என்ன இந்த ட்ரெஸ் தான் அவ போட போறாளா அப்படின்னு
சொல்லிட்டு இது எல்லாமே பாட்டி பார்த்து வச்ச வேலைதான். ஹீரோயின்மே என்னங்க நீங்க இன்னும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையா, சீக்கிரம் கொடுக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ வேற ஒரு பைஜாமா செட்டை எடுத்து கொடுத்துறான். ஹீரோயின் வெளில வந்தோன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து கரண்ட் போக ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போறான். பாக்குற ஹீரோயின்மே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கான்டாக்ட்ல இல்லன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் இதெல்லாம் எங்க பாட்டி பார்த்த வேலைதான். அவங்க நம்ம 2 பேரும் கப்பலா இருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே சீரியஸ் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா வந்துட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சரி நடிச்சது போதும் சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போக ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா நம்ம இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ண மாதிரி பக்கத்துல வரோம். ஆனா அவங்களுக்கு ஏன் எந்த ஃபீலிங்குமே வரல, ஒருவேளை அவங்க கேயா இருப்பாங்களோ, அவங்களுக்கு பையனை தான் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் சோஃபால போய் படுத்துக்கிறான். காலையில ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனோட பாடி எவ்வளவு ஷேப்பா இருக்கு, செம்மையா இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறா. மார்னிங் ஹீரோ எழுந்து பார்க்கும்போது செம ஷாக்கா இருக்கு, இவ இதுக்கிட்ட நம்ம பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு எதுக்காக நீ இப்ப என் பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, இது தெரியாம வந்து நான் உங்க பக்கத்துல வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் போய் சொல்லாத, நீ என்னோட பாடியை டச் பண்ணதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு, தானே என் பக்கத்துல வந்து படுத்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமாங்க இப்ப என்ன நான் உங்க பாடி டச் பண்ணதுக்கு நீங்களும் வேணா என்னோட பாடியை டச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் பைத்தியம், இதுக்காக நான் உனக்கு வேற ஒரு பனிஷ்மெண்ட் தர போறேன், இதுக்கப்புறம் நான் பெட்ல தூங்குறேன், நீ வந்து தரையில தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சடனா வந்து டோரை ஓபன் பண்ணிடுறான். ஹீரோ இப்படி பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு ஐயோ நான் எதுவுமே பாக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்ணில் பாத்துட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு அதான் பாக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியே, என்னதாமா உனக்கு பிரச்சனை, கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஐயோ அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு கீழே சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. பாட்டி வந்து உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன், இதை சாப்பிட்டா நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை குடிக்க கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன, இவங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, பார்க்க ஹேண்ட்ஸமாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே பியையும் பாட்டியும் டபுள் மீனிங்ல நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே உங்க பேரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எனக்கு தான் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா என் பேரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே பாட்டி அவ ஏதோ குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கா, அவ பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோனுக்கு வந்து அந்த சூப்பை குடிக்க முடியல. ஹீரோ பக்கத்துல போயிட்டு இந்த சூப்பு ரொம்பவே கசக்குது, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் எனக்கு தெரியாது, நீ அந்த சூப்பை குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பாக்குறா. ஹீரோயின் உடனே அந்த சூப் எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. ஹஸ்பண்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப் எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற பாட்டியுமே என் பேத்திக்கு என் பேர மேல ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ மெசேஜ் வருது, அவங்க அம்மா தான் மீட் பண்ண வர சொல்லி இருக்காங்க. ஹீரோயின்மே சரி நான் எங்க அம்மா பார்க்க போறேன்னு சொல்லும் போது பாட்டி அவங்க கார்டை கொடுக்குறாங்க. நீ உனக்கு தேவையான நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற ஹீரோனே என்னோட வைஃபுக்கு நீங்க யாரும் பணம் தர வேண்டாம் நானே தரேன்னு சொல்லிட்டு அவனுடைய பிளாக் கார்டு எடுத்து காட்டுறான். அந்த கார்டை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. வார் மாடலா வந்து நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்பான் போல. ஹீரோவோட கார்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார்டை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட பேசுறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னோட கிளாஸ்மேட் லீ, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வந்து நான் சொல்ற ஹோட்டலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்வைட் பண்றா. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே நடக்கிற பார்ட்டிக்கு தான் போறாங்க. அங்க ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கூட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வம்பு பண்ணான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட மிரட்டிட்டு இருக்கான். என்ன எப்பவுமே உன் ஹஸ்பண்ட் கூட சுத்திட்டு இருப்ப, இப்போ தனியா வந்து மாட்டிக்கிட்டியா, அன்னைக்கு நடந்ததுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்டாதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் போக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோயினோட கிளாஸ்மேட் ஒருத்த வந்து நான் இந்த பார் ஓனர் மிஸ்டர் கூக்கு கால் பண்ணி இங்க வர சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஐயோ மிஸ்டர் கூ இங்க வந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளே சமாளிக்கலாம்னு பாக்குறா. அந்த ஆளுமே கூட நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல. அப்புறம் அப்படி கட் பண்ணா ஹீரோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க போல, அவங்க ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக பாருக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு போல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே பதட்டமா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு கிளம்பி வரான். இங்க ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸுமே அடிச்சு போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோமே கரெக்டா அங்க வர அந்த அடிப்பட்ட ஆளுமே என்னப்பா கரெக்டா வந்துட்டியா, இது என்னோட டர்ன், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்பதான் இந்த இடத்த விட்டு யாரா இருந்தாலும் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க கிம்முமே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து இவங்கதான் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள அடிச்சு துரத்துங்கன்னு சொல்ல கிம்மோட ஆட்கள் எல்லாம் வந்து அந்த ஆளோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. அப்ப அந்த ஆளுமே எனக்கு என்ன சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்கீங்களா, என்னோட ஆளுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்க, அவ வந்தா போதும்,
உங்களை எல்லாம் உண்டு இல்ல நாக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் போய் உள்ள வந்துட்டு இருக்கான். அவன் வந்த உடனே அவனோட பாய் ஃப்ரெண்ட் சப்புன்னு அலையறான். அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா மாச்சி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, நீ யார பத்தி பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவ என்னோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அவ ஃப்ரெண்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் போய் மாட்டிக்கிறா? இதுக்கப்புறம் நீ எங்க போனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, எந்த பிரச்சனையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு அவனோட தம்பி கிம் கிட்ட வந்து எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்னடி உனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆயிருச்சா? உன் ஹஸ்பண்ட் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காங்க, என்ன லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே அவளை கூப்பிட்டுட்டு, அது ஒரு பெரிய சீக்ரெட், அது என்னால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது நிறைய குக்கீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதை ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட கையெடுத்து அவளோட தலையில வச்சுட்டு, நீங்க எனக்கு இந்த மாதிரி தட்டி கொடுக்க மாதிரி நடிச்சிட்டு இருங்க, பாட்டி நம்மள நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப பாட்டியுமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹீரோ ஹீரோன்னு ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிரியா அங்க நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஏய் அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்காங்க, நீ எதுக்கு இங்க நந்தி மாதிரி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, பரவாயில்ல நல்லா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஹீரோவை க்ளோஸ்ல பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோவே மேனு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவனோட லிப்ஸ்ல கை வைக்கிற மாதிரி வர ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அவ கான்சியஸ்கே வந்துட்டு, இல்ல உங்க வாயில பிஸ்கெட் ஒட்டிட்டு இருந்தது, அதை தொடச்சு விட்ட அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோ உடனே சமாளிச்சது போதும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம 2 பேரும் கான்டாக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம், ஒருத்தங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நம்ம பாட்டி முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட க்ளோஸா வரேன், நீங்க ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, பாட்டிக்கு நம்ம மேல டவுட் வராம இருக்கணும்னா நம்ம 2 பேரும் க்ளோஸா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஹீரோமே சரி சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிருவா. ஆனா டைரக்டா பண்ணிருக்க மாட்டா, நடுல ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு தான் கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கு ஹீரோ பிளாட் ஆயிட்டான். ஹீரோயின் சொல்றா, நம்ம பாட்டி முன்னாடி இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் இங்க பாரு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள சொல்றா, நான் அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கலங்க, இந்த மாதிரி நடிச்சாதான் பாட்டிக்கு நம்ம மேல டவுட் வராது, எல்லாமே பாட்டிக்காக தான், ப்ராமிஸ், எனக்கு ஒன்னும் உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறா, இவளெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே, வாய் திறந்தா பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். ஹீரோமே சரி பாட்டியோட சந்தோஷத்துக்காக நம்ம 2 பேரும் கப்பலா இருக்க மாதிரி நடிக்கலாம்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினே சரி நான் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை பக்கத்துல பார்த்த உடனே ஹீரோக்குமே வந்து ஒரு மாதிரி பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளில இருக்கும்போது மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு, நம்ம கப்பல் மாதிரி நடிக்கணும்னா எப்பவுமே நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கணும், மழை வேற பெய்யுது சூடா இருக்கு, நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப பிரியா வந்துட்டு, பாஸ் நான் உங்களுக்காக கொடை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுக்க ஹீரோயின் ஒரு கொடையை மட்டும் வாங்கி வச்சுக்கிறா. ஹீரோ மழையில நினைஞ்சிட்டு பிரியாவோட கொடையில நின்னுட்டு, என்ன எனக்கு கொடை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சரி வாங்க நம்ம 2 பேரும் ஒரே கொடையில போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறா. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா, இங்கே பிரிய கொடையில வரக்கூடாது, இந்த கொடை ரொம்ப சின்னதா இருக்கு, அவங்களோட கொடை ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க அதுல வந்து நனைய மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோ சொல்றான், இல்ல பிரியக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்ல பிரிய உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு இருமிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஐயோ என்னால சுத்தமா முடியல, எனக்கு கோல்டு, பாஸ் அந்த கொடையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுமே ஐயோ பிரிக்கு உடம்பு சரியில்லை போல, என் கூட நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. 2 பேருமே கப்பல ஒரே கொடையில வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே என்னோட கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, மழை எல்லாம் நின்னு போயிருச்சு, இப்ப ஆல்ரெடி ஹீட்டா தான் இருக்கு, கையை பிடிக்கணும் எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ உடனே போயிட்டு இருக்க ஹீரோயினை சடனா இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. பிரியா இதெல்லாம் பார்த்து இழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றாரு, எல்லாம் பாட்டிக்காக தாண்டி பண்ண, பாட்டி மேல நின்று நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி சிரிச்சுட்டே ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அம்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயினும் வெளில கிஸ் பண்றதை பாத்திருப்பாங்க இல்லையா, 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்போ தெரியாம கிம் மேல இடிக்க ஹீரோயின் விழுகிற மாதிரி போறா. அப்ப கிம் வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். ஹீரோயினுக்கு கிம்ம பார்த்தோட செமையா ஷாக் ஆகுது, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோமே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல, அவ கிம்ம பார்த்து முடிச்சிட்டு இருக்க. அப்ப பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவன் தான் கிம்மு, இவன் தான் ஹீரோவோட கூட பிறந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
கிம்முமே ஹீரோயினை பார்த்துட்டு சாரி அண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்க அண்ணாதான் கொஞ்ச நாளைக்கு என்ன கூவா நடிக்க சொன்னாங்க, அண்ணாதான் கூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அதை கேட்டோட செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோக்குமே இப்பதான் ஹீரோயின் தான் அவனுக்கு மேரேஜ் பண்ணிருக்க அவங்க அம்மா பார்த்த பொண்ணுங்கிற விஷயமும் தெரிய வருது. ஏன்னா கிம் இப்ப அந்த விஷயத்தையுமே சேர்த்துதான் சொல்லியிருப்பா. இதை கேட்டோன்னு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஷாக்கா பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் தான் தனியா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ அந்த மேரேஜ் வராம போனேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, எங்க அம்மா வயசானவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கதான் நினைச்சிட்டேன், அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் அந்த மேரேஜ் பண்ணிக்காம ஓடி போயிட்டேன், சத்தியமா எனக்கு நீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டான ஹீரோமே சரி விடு இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், அவன் போய் டின்னர் எல்லாத்து கூட உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கோக் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோயின் நிறைய குடிச்சிட்டு இருக்க ஹீரோ சொல்றான், கோக் எல்லாமே குடிச்சிட்டு இருக்க கூடாது, வயிறு கெட்டு போயிடும், நீ இதுக்கப்புறம் கோக்கே குடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே டைம் மட்டும் குடிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிங்க் ஹீரோவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரா. ஹீரோயின் இங்க கூட எல்லாம் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அவளுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயின் பிங்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியா தான் சிரிக்கிறாங்க, ஆனா இவளுக்கு உள்ள செம கடுப்பாகுது. ஹீரோவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நம்ம ரெண்டு போய் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கெல்லாம் எதுக்காக இந்த பொண்ணு ஹீரோவை தனியா கூப்பிட்டு போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கு. அதனால அவ சொல்றா, பாட்டி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. பிங்க் தனியா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்காம வேற ஒருத்திய மேரேஜ் பண்ணி வீட்டுல கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க தான் அன்னைக்கு என் கூட 1 நைட் ஸ்டே பண்ணீங்க, நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் சொன்னீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ என்ன தொட்டாலே எனக்கு அலர்ஜி ஆகுது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ அந்த ஹோட்டல்ல இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட கையை பிடிக்கிறா, ப்ளீஸ் நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருது. உடனே ஸ்ப்ரே பண்ணி விட ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வருது. இப்ப கிம் ரூமுக்கு வந்துட்டு அண்ணி இங்கதான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரதா சொன்னாங்க, அண்ணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே இல்லையே ஹீரோயின் இங்க வரவே இல்லையே, அவளோட ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ரூம்ல உட்காந்து ரொம்பவே சோகமா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ இந்த பிங்க் ஹீரோட கையை பிடிச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, அது ஹீரோயின் வெளியில இருந்து பாக்குறப்போ ஹீரோவும் பிங்க்கும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோக்கு பிங்க தான் பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவனுக்கு என் மேல லவ்வே இல்ல, அவன் பிங்க தான் லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். ஹீரோயின் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்ன உனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, மிஸ்டர் கு என்ன உன்னையே சுத்தி வந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவ வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோயினே அதையானே நீ கேக்குற, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அந்த பிங்க் தான் பிடிச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ரெண்டுமே, நீ அதுக்கும் ஃபீல் பண்ணாத, நாளைக்கு நான் ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன், நீ வா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே பார்ட்டிக்கு வரேன்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மாதிரி பெப்சி குடிக்க ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஹீரோயின் யாருக்கும் தெரியாம பெப்சி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அங்க கிம் அண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கெஞ்சரா, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இந்த மாதிரி பெப்சி தேடி குடிச்சிட்டு இருக்கேன், அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அதுக்கப்புறம் அவன் பக்கமா கிளாஸ் எடுப்பான், அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே எனக்கும் தெரியாது நீ எங்க அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோ திட்டுறான், இந்த டைம்ல யாராவது பெப்சி குடிப்பாங்களா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல நிறைய பெப்சி குடிக்க கூடாது, ஹெல்தி கிடையாதுன்னு, போ எல்லாத்தையும் போய் ஃப்ரிட்ஜ்ல வை அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோயின்மே கோவிச்சுட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு தெரியாம ஒரே ஒரு கேனை மட்டும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. ஹீரோயின் அது ரூமுக்கு எடுத்துட்டு பார்க்கும்போதுதான் தெரியுது அது ஒரு பியர் கேனுன்னு. ஐயோ நம்ம ஜூஸ் தானே எடுக்கலான்னு பார்த்தோம், தெரியாம இதை எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பியரையுமே குடிச்சிடுறா. பிங்கின வீட்டுக்கு போகாம பாட்டிக்கு ஐஸ் வைக்கலாம்னு நினைக்கிறா. பாட்டி உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சூப் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே நான் இப்பதான் டீ குடிச்சேன், என்னால இப்பெல்லாம் சூப் எல்லாம் குடிக்க முடியாது, டைம் ஆயிடுச்சுல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. பிங்குமே மனசுக்குள்ள ஐயோ நம்ம எப்படியாவது இங்க ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா பாட்டி நம்மள தொடத்திலே குறியா இருக்காங்களே, நம்ம எப்படியாவது இங்க ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி நான் காரு ரிப்பேர் ஆயிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி டைம்ல நீங்க தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீமா பார்த்துட்டு, டேய் உன் கார் நல்லா தானே இருக்கு, நீ போய் அதெல்லாம் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல கிம் உடனே அவளை கூப்பிட்டுட்டு போக பிடிக்காம, ஐயோண்ணா எனக்கே ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால எப்படி போய் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோ உடனே சரி நீ போக வேண்டாம், நான் என் பிஏ கிட்ட சொல்லி டிராப் பண்ற சொல்றேன்னு சொல்லிட்டு பிஏ பார்த்து நீ வந்து அவளை டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை பாக்குற பிங்க் சமய கடுப்பாய் யாரும் என்ன டிராப் பண்ண வேண்டாம், நானே கால் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பாட்டி உடனே கோவமா ஹீரோ பார்த்துட்டு உனக்கும் பிங்க்குக்கும் நடுவில் என்னதாண்டா நடந்துட்டு இருக்கு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்ட. அதுக்கு ஹீரோ வந்து பாட்டி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு பாட்டி, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நல்லாவே தெரியும், நான் பிங்கா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, சீக்கிரமா ரூமுக்கு போறேன் அப்பதானே உங்களுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியும், என்ன பாட்டி நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டியுமே இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா என்ன இங்கே நின்னுட்டு இருக்க, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பிஏக்கெல்லாம் செம்ம சந்தோஷம், அவனுமே சிரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக அவளுக்கு பிடிச்ச பெப்சியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் குடிக்கிறதுக்காக. ரூம்குள்ள வந்த ரூம் எல்லாம் ரொம்பவே சில்லா இருக்கு. அப்ப ஹீரோ ரிமோட் எடுத்து ஏசியை கம்மி பண்ணலான்னு சொல்லி பாக்குறப்போ பக்கத்துல அந்த பீர் கேனுமே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான், சரி ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் ட்ரிங்க் பண்ண நார்மலா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க வளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் நீங்க வந்துட்டீங்களா, நீங்க அந்த பிங்க் கூட தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், என்ன பார்க்க நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறா. நீங்க எங்கேயும் போக கூடாது என் கூடயே இருங்கன்னு சொல்ல ஹீரோமே ஹக் பண்ணிட்டு நான் எங்கேயும் போல உன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நீங்க என்னோட ஹஸ்பண்ட் தானே என்ன கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கேக்குறா. ஹீரோமே ஒரு வழியை சமாதானப்படுத்தி ஹீரோயினை படுக்க வைக்க ஹீரோயின் கேக்குறா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ல, உங்களுக்கு என்ன பிடிக்காதானே, உங்களுக்கு அந்த பிங்க் தானே பிடிச்சிருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான் ஆரம்பத்துல நான் உன்னை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் உன்னை இப்ப ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்காமலே தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் சரி நீ பார்ட்டிக்கு போலாம், ஆனா ட்ரிங்க் மட்டும் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றான். ஹீரோயின்மே பயப்படாதீங்க, ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டேன், அது நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிற பார்ட்டி, வேற யாருமே வர மாட்டாங்க, நான் கண்டிப்பா ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு ஒரு பாருக்கு தான் வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நிறைய பார் மாடலை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல. ஹீரோயின்மே என்னடி பண்ணிட்டு இருக்க, எதுக்கடி இவங்க எல்லாம் கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க அவ சொல்றா நீ ரிலாக்ஸா இரு, ஹீரோக்கு தான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, நீ மட்டும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஹீரோவே நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் அதனோட லைஃபை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட பிஏக்கு வந்து ஹீரோயின் பார் மாடல் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிய வர அவன் உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாயி வா நம்ம அந்த பார்க்கு போலான்னு சொல்லிட்டு பிஏ கூப்பிட்டு பாருக்கு போறா. இந்த ஹீரோயின் ஜாலியா வந்து அந்த பார் மாடல் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த பாருக்கு வர ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ நம்ம இந்த மாதிரி இவங்க கூட ஜாலியா இருக்கிறத பார்த்து இவ என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்திருக்கிறா. ஹீரோயினோட கையை பிடிச்சு தர தரன்னு வெளில இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான் நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற பார் மாடல் கூட எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காருக்கு வந்ததுக்கு அப்புறமே திட்டிட்டு இருக்கான் உன்னால கூ ஃபேமிலியோட மானமே போயிரும் போல இருக்கு, நீ பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, நீ என்னோட வைஃப், அதாவது மிஸ்டர் கூவோட வைஃப், அதுக்கான மரியாதையை நீ தான் வாங்கி கொடுக்கணும் எனக்கு, அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கத பாக்கும்போது என்னோட ஃபேமிலியோட பேர் தான் கெட்டு போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே எதுக்கா சும்மா சும்மா திட்டிட்டு இருக்கீங்க, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் நான் பாருக்கே போதுமா, உங்க ஃபேமிலி பேரு கெட்டு போற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வீடு வந்தோன்னு ஹீரோயின் இறங்கி போக அப்ப ஹீரோ சொல்றா எனக்கு வேலை இருக்கு நீ உள்ள போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் உள்ள போகாம அங்க இருக்கிற கார்டன்ல ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அங்க கிம் வந்து என்னாச்சா நீ ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு சாக்லேட் கொடுக்கறான். ஹீரோயின்மே அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேரும் இந்த டைம்ல உள்ள போகாம வெளில நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மத்தவங்க கூட பேசுறதெல்லாம் பாக்குறதுக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். கிம் சொல்றா இல்ல அண்ணி ரொம்பவே சேடா இருந்தாங்க, அதான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை திட்டி உள்ள அனுப்பிடுறான். அப்ப கிம் கேக்குறான் என்னாச்சுன்னா உங்களுக்கு, எதுக்காக நீங்க அண்ணியை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க அண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதான் மத்தவங்க யார் வந்து அண்ணி கூட பேசினாலும் நீங்க ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல,
நான் எதுக்கு ஜெலஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு தான் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்னாச்சு கு, என்ன சொன்னாங்க? ரொம்ப கோவமா உன்னை கூட்டிட்டு போனாங்க, ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே ஆமா ஹீரோயினை ரொம்ப திட்டாங்க, நான் உங்க ஃபேமிலியோட மானத்தெல்லாம் வாங்கிடுவேனாமா, அதுக்காக தான் என்ன வந்து திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோட ஃப்ரெண்டு சொல்றா, ஏய் அது சும்மா ஹீரோ போய் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ மத்தவங்க கூட க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, ஹீரோக்கு பிங்க் தானே பிடிக்கும், அவங்க எதுக்கு நான் மத்தவங்க கூட பேசினா ஜெலஸ் ஆக போறாங்க, நான் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் என்ன பண்ண போறாங்கன்னா, இப்ப ஜுவல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஜுவல்ஸ பிங்க்குக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், அதுவும் ஹீரோ கொடுத்த மாதிரி பண்ணா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறா. இந்த ஐடியாவை அவளோட ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வரா. இந்த நெக்லஸ் பீக்க பார்த்தோன்னே, என்ன நீ இந்த நெக்லஸ் செட் வாங்க போறியா, இது ரொம்பவே நல்லா இருக்கு, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, நான் தான் கார்டு கொடுத்துருக்கேன்ல அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. இதை பாக்குற ஹீரோயின்மே, அப்ப ஹீரோக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு போல, நம்ம பிங்க்கு இதை வாங்கி கொடுத்துடலாம், ஹீரோ கிஃப்ட் பண்ணான்னு சொல்லி கொடுத்தா அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா, அதனால இவங்க ரெண்டுமே ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கிம் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து, இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து டின்னருக்கு வந்து வெளில போறோம், நீங்க நல்லா சூப்பரா கிராண்டா இருக்க ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஹீரோ சொல்றா, நீ வந்து கிராண்டா போடணும்னு அவசியம் இல்ல, உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீ அதை போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு ஒரு ட்ரெஸ் பார்சல் வருது. ஹீரோயின் அந்த ட்ரெஸ் பார்த்த உடனே அதை போட்டோ எடுத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவ ஃப்ரெண்டுமே வந்து அந்த ட்ரெஸ் பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இது சீப்பான குவாலிட்டியில வாங்கின ட்ரெஸ், அதுவும் இந்த ட்ரெஸ் பிங்க் தான் வாங்கியிருக்காளாமா அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி சொல்லிடுறா. ஹீரோயின் அந்த பார்சல்ல வந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறான். இதே ட்ரெஸ் மாதிரி தான் வந்து அந்த பிங்க்குமே போட்டிருக்கா போல. இப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டா ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஏதாவது இதை வச்சு சண்டை போடுவாங்கன்னு நினைச்சிட்டு பிஏ சொல்றான், நீங்க வேற ஏதாவது ட்ரெஸ் போடலாம்ல, நம்ம வேணா ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இப்போ ஷாப்பிங் போறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் இந்த ட்ரெஸ்லயே சூப்பரா இருக்கேன்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் வந்து ஹோட்டலுக்கு தான் வர, அங்க பிங்க்குமே வந்து ஹீரோயின் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. பிங்க் உடனே ஹீரோயினை பார்த்த உடனே, என்ன நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நான் போட்டிருக்கதா ஒரிஜினல், இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே கிடைக்காது, இந்த மாதிரி இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு, நீங்க என்ன லோக்கல்ல வாங்கி போட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேச, ஹீரோயினுமே பதிலுக்கு ட்ரெஸ்ல என்னங்க இருக்கு, உங்களை விட எனக்கு தான் இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க அந்த வயிற்று வச்சுதான் இப்படி பேசுறீங்க நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா. இதை கேட்டோன்னா அவனாலுமே எதுவுமே சொல்ல முடியல. பிங்க் அதுக்கப்புறம் ஹீரோயினை வேணும்னு இன்சல்ட் பண்றதுக்காக, இங்க மோஸ்டா இட்டாலியன் டிஷ் தான் இருக்கும், அவங்களுக்கு இட்டாலியன் எல்லாம் படிக்க தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா மட்டும் தட்ட, ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அதுவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்றா. பிங்க் வந்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயின் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படியாவது ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்ஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் ட்ரிங்க் குடிக்காம ஆரஞ்சு ஜூஸ் வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே பிங்க் உடனே, என்ன நீ மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் வச்சிருக்க, நீயும் வைன் குடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் பிஏவும் வேகமா வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணாத என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால அவங்க வேண்டான்னு சொல்ல, இதை பார்த்தோன்னு பிங்க், ஓ ஹீரோயினோட வீக்னஸ் இந்த ட்ரிங்க் பண்றதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வைன் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோயினுமே அந்த வைன் எடுத்து குடிச்சிடுறா. அது ரொம்ப காஸ்ட்லியான வைன் போல, அது கொஞ்சோண்டு குடிச்சாலே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹெவியா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோமே தடுக்கிற, நிறைய குடிக்காத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வழக்கம் போல ஹீரோவோட மடி மேல ஏறி உட்காந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. ஹஸ்பண்ட் நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க நம்மள கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு பிங்க்குக்கு செமையா ஸ்டமக் பர்ன் ஆகுது. என்னடி பண்ணிட்டு இருக்க, ஹீரோ மேல ஏறி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின் சொல்றா, நான் என் ஹஸ்பண்ட் மடியில உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு, நீ வேலை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. பிங்க் உடனே, எனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதா, இத்தனை பேர் இருக்கும், நீ பாட்டுக்கு ஹீரோ மடி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்தி சேர்ல உட்கார வச்சிடறான். ஹீரோயின் அப்பயுமே ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்க, இதை பார்த்தோன்னே பிங்க்குக்கு செமையா கடுப்பாயிருது.
அவன் அந்த பார்ட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் போதை தெரிஞ்சு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கா. ஹீரோயின் நேத்து நான் ட்ரிங்க் பண்ணேனா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சொல்றான். ஆமா, நீங்க நேத்து ட்ரிங்க் பண்ணிட்டு பெரிய கலவரம் பண்ணிட்டீங்க, பிங்குமே வந்து கோச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் என்ன நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேனா, பிங்கு கோச்சிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. கிம்முமே ஆமா நீங்க நேத்து ரொம்பவே ஓவரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஐயோ பிங்க் கோச்சிட்டு போனானா ஹீரோ வந்து நம்மளதானே திட்டுவான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் ரொம்பவே தயங்கிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வர ஹீரோ ரொம்பவே உண்மையே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்காங்க. பிஏ வந்துட்டு பிங்க் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே உள்ள வர சொல்றான். அவ பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. பாருங்க, இது நீங்க தானே எனக்கு கிஃப்ட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா எதுக்காக இதெல்லாம் நீங்க கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே அந்த ஜுவல் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் அந்த ஜுவல்ஸை பார்த்தோன்னா அது நான் தான் வந்து பிங்குக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இது கேட்டோட செமையா டென்ஷன் ஆயிருது. ஹீரோயின் பிங்கா வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் இங்க ஹீரோ வர வரைக்கும் அவனோட சேர்ல ஜாலியா உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உள்ள வந்தோடனே இந்த ஜுவல்ஸுக்கு நீ என்ன சொல்ல போற, நீ உனக்காக வாங்கிக்கிறேன்னு சொன்ன, நீ எதுக்கு இது வாங்கி பிங்குக்கு கிஃப்ட் பண்ண, அதுவும் நான் கொடுத்ததா சொல்லியிருக்க, நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா. ஆமா, உங்களுக்கு பிங்க் தானே பிடிக்கும், பிங்க் சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றா, என்ன பிங்க் ஹாப்பியா இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேனா, என்னடி பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே ஆமா நீங்க பிங்க் தானே லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரிவா வந்து என் மடியில உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் ஷாக் ஆகி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை பிடிச்சு எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, எனக்கு பிங்க் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, பிங்க் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றா. எனக்குமே இப்ப எல்லாமே புரியுது, அப்ப நீங்க பிங்க லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோவே வந்து ஹீரோயினோட கணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு ஆமா நான் அவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி வர அப்ப நந்தி மாதிரி பிஏ வந்து கதவை திறந்துடுறான். ஹீரோ ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவன் வெளில ஓடி போயிடுறான். இங்க ஹீரோ ஹீரோயினும் ஐயோ அப்படி பார்த்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வந்திருக்கா. அவ வந்து யாருக்கும் சிக்னல் கொடுக்க இங்க வந்து பிஏ மட்டும் அப்படியே பிளாக் பண்ணி நிக்க வச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பிஏவோட கையில எப்பயுமே வந்து ஹீரோ கடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பான் இல்லையா, அதுமே கீழே விழுந்துருது. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பொண்ணு வந்து வேணுட்டு ஹீரோவை டச் பண்ண ஹீரோயின் இதை பார்த்துட்டு யாருடி நீ எதுக்காடி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓடி போயிடுறா. அந்த பொண்ணு தொட்டதுனால ஹீரோக்கு வந்து அலர்ஜியாக ஆரம்பிச்சிருச்சு. பிஏ கிட்ட இருந்து ஸ்ப்ரே வர கீழே விழுந்ததுல எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும். பிஏவும் ஹீரோயினும் இப்ப வேகமா ஹீரோவை கூப்பிட்டு காருக்கு தான் வராங்க. கார்ல மெடிசன் இருக்கும், அதை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. பிஏ ரொம்ப நேரமா மெடிசன் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஆனா மெடிசன் எங்கேயுமே கிடைக்கல. ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரேஷஸ் வந்து டெவலப் ஆயிட்டே போகுது. ஹீரோக்கு வந்து மூச்சோட கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின்மே ரொம்ப பதட்டமா சீக்கிரம் தேடுங்க, ஹீரோக்கு இங்க ரொம்பவே உடம்பு முடியாம போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாக்குறா. ஹீரோயின் தொட்ட உடனே ஹீரோக்கு வந்து ரேஷஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. அவ உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேஷஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ இனி மெடிசனுக்கு வேலை இருக்காது போலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்க ஹீரோமே இப்ப எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நானே உங்களுக்கு சரி பண்ணி விடுறேன், அவங்கள கிஸ் பண்ணாலே பாருங்க உங்களுக்கு ரேஷஸ் எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோட ஃபேஸை செக் பண்ணிட்டு பாருங்க ஏதாவது ரேஷஸ் இருக்கான்னு பாக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பாட்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா எதனால வந்து ஹீரோக்கு இந்த மாதிரி அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கும் அவனோட அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் இவனுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. என் பேரன் கொஞ்ச நாள் கோமால தான் இருந்தான், அவனுக்கு
சில விஷயங்களும் மறந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து பிஏ கூட வந்து ஷாப்பிங் போக வெளில வந்திருக்கா. அப்ப பிஏ ஹீரோயின் கிட்ட சொல்றான், இதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிட்டு போங்க ஷாப்பிங்க்கு எல்லாம், ஹீரோவா கூப்பிடாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துல ஏதாவது பொண்ணுங்க அவங்கள தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே கஷ்டம். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரி நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஷாப்பிங் போனவ ரொம்ப நேரமா வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் ஷாப்பிங் போன இடத்துல கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஏக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு அவன் வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்து காலெல்லாம் அடிபட்டு இருக்காது. அவங்க வேணுட்டே அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே என்ன நீ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நான் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பதறி போய் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறான். என்னாச்சு, நீ கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா, நீ கீழே விழுந்துச்சான்னு தெரிஞ்சோட நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே இது ஒரு சின்ன அடிதான், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்து ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை நடக்க விடாம அவனும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதையுமே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னமாச்சு இப்படி கால் இப்படி உடைச்சிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சோன்னு அந்த இடத்துக்கு லில்லி வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்துட்டு ஐயோ கால் எனக்கு அடிபட்டுச்சா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே எனக்கு கால் அடிபட்டு இருக்குல்ல, எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க எனக்கு பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பிங்க் உடனே அவங்க இதுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில போக சொல்லிடுறா. பிங்க் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் திரும்பியான்னு சொல்ல அவளுமே திரும்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பிங்க் கிட்ட வந்து எழுந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ போட்ட பிளான் எல்லாம் நான் ஃபிளாப் ஆக்கிட்டேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பிங்க்குக்கு ஹீரோயின் இப்படி எந்திரிச்சு நிக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன உனக்கு கால் உடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, நீ நல்லா தான் நின்னுட்டு இருக்கா, அப்ப நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின்மே இதை பார்த்துட்டு ஆமா நான் ஏமாத்திட்டு தான் இருக்க, நீ தானே ஹீரோக்கு ஆள் எல்லாம் செட் பண்ணி அவங்களுக்கு இப்படி ரேஷஸ் வர வச்ச, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்துக்குள்ளே வர விடாத மாதிரி நான் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப கால் ஆட்டிட்டு பேசும்போது ஹீரோயினோட கால்ல இருக்க அந்த பர்த் மார்க்கை நோட் பண்ணிடுறா. இவ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்திருப்பா இல்லையா, ஃபேஸ் அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்க மாட்டா, இந்த பர்த் மார்க்கை தான் அவளுமே நல்லா நோட் பண்ணிருப்பா. இதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆயிட்டு உனக்கு இந்த பர்த் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே ஆமா இருக்கு, அதனால என்ன இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃபிளவர் வாச தூக்கி பொத்துன்னு கீழே போட்டுட்டு அவளே கீழே விழுந்துடுறா. கேட்டோன்னே எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பதவி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா அவதான் அந்த ஃபிளவர் வாஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டு என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டா, இவளுக்கு நாங்க இருக்கிறதே பிடிக்கலையாமா, என்ன உங்களை விட்டு போக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு பிங்க் செமையா கடுப்பாயிரா. அவ போய் சொல்றா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் வேணா உங்க லைஃப விட்டு போயிடுறேன், இதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற எல்லாருமே வந்து பிங்க் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிங்க் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிங்க் சொல்ற அவ பொய் சொல்லிட்டு இருக்கா, அந்த பொய்க்காரி பேச்ச நம்பாதீங்க, அவ அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆனா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பிங்க் இந்த வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து பிங்க் பார்த்து பழிச்சு காமிச்சிட்டு இருக்கா. பாத்தியா நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள உன்னை வரவிடாத மாதிரி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வந்து கோவமா வீட்டை விட்டு வெளில வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோட அங்கிள் வந்து பிங்க் பார்த்துட்டு என்னம்மா நீ அனுப்புற ஆள் வந்து எல்லாம் சொதப்பிட்டாங்க போல, நான் எல்லா விஷயத்துமே கேள்விப்பட்டேன், நீ ஹீரோவை காலி பண்ண என்கிட்ட வந்திருக்கலாம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை அழிச்சிடலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவளுமே சரின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கூட சேர்ந்துடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்ல நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம 2 பேரும் சும்மா கான்டாக்ட் தானே மேரேஜ் பண்ணிக்கோம், நம்ம 2 பேரும் ஒரிஜினலா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டோன்னு ஹீரோ சிரிக்கிறா. ஹீரோயின் சொல்றா நான் உங்களை லவ் பண்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப சந்தோஷமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன உன்னோட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டியா, எல்லாம் சக்சஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாம் பக்காவா பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கிம் வந்துடுறா. அண்ணோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, ஏதோ எமர்ஜென்சியாமா, வாங்க நீ நம்ம சீக்கிரம் போய் என்னன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்றான்.
ஹீரோயின் உடனே எமர்ஜென்சின்னு சொன்னோன்னு கால்ல கட்டு போட்டு இருக்கதெல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டு வந்துட்டு இருக்கா. கிம் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின்மே என்னடா ஆன்னு பாத்துட்டு இருக்கா. உன் அண்ணாக்கு என்ன ப்ராப்ளம், வா நம்ம போய் அங்க போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். கிம்மு கொஞ்சம் கூட ஷாக்கு குறையாம பேன்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் வா போலான்னு சொல்லிட்டு கிம்ம வித்துட்டு ஆபீஸ்க்கு வரா. அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோயினை உள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சரியான அராத்தாச்சே, அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு என்னடா பாத்துட்டு நிக்க போறியா, வா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிடுறான். பாக்குறா யாரா இவ இப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காளேன்னு பாத்துட்டு இருக்கான். பிரியா வந்து ஹீரோயினை பார்த்த உடனே மேடம் நீங்க வந்துட்டீங்களா, பாஸ் அந்த ரூம்குள்ளதான் இருக்காங்க, இந்த பொண்ணுங்கெல்லாம் பாஸ தொட்டுட்டாங்க, எனக்கு ஸ்ப்ரேயுமே கொடுக்க விடாம என்ன புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பொண்ணுங்களை சப்புன்னு ஒரு அறாறாங்க. உண்மையெல்லாம் இதெல்லாம் செமையா ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். யாரா இவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அடிச்சடியில பொத்துன்னு கீழே விழுக ஹீரோயின் என்கிட்ட வச்சுக்காத, என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இதுக்கப்புறம் நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்தா உள்ள போறா. ஹீரோயின் கதவை தட்டிட்டு இருக்கா. நான் வந்துட்டு கதவை தருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சட்டுன்னு ஹீரோயினை பிடிச்சு உள்ள இழுக்கிறான். ஹீரோ சொல்ற என்னால முடியல, எனக்கு ரொம்பவே ஹாட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக ஆரம்பிக்கிறான். வெளியில கிம்முக்கு செமையா டவுட். டீ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணி ஸ்ப்ரே எதுவுமே எடுத்துட்டு போல, அண்ணாவை எப்படி கியூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பீக்கு தான் என்ன மெடிசன் கொடுத்தா ஹீரோ சரியாவான்னு தெரியும்ல. அவன் உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். நீ சின்ன பையன்பா, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஹீரோயினும் வெளில வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினோட ஃபேஸ பார்த்துட்டு என்னாச்சு அண்ணி, உங்க ஃபேஸ் ரொம்பவே சவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் சொல்றான், அவங்கதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி பண்றதுக்கு மருந்து கொடுத்தாங்கல்ல, அதனாலதான் அவங்க ஃபேஸ் ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். எனக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே வெக்கமா இருக்கு. அவங்க எதுவுமே சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க பாட்டி கிம்மு பிஏ எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பொண்ணுகளை தொட்ட அலர்ஜி ஆகிற டிசீஸ் வந்துச்சு. அதுல இருந்து எந்த பொண்ணுகளையுமே நான் தொட விட்டதே கிடையாது. ஆனா ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு கூட நான் 1 night ஸ்டாண்ட்ல இருந்தேன். பொண்ணு யாரு என்னங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு கூட இருக்கிறப்போ எனக்கு எதுவுமே ஆகல. நான் அந்த பொண்ணு கூட 1 night ஸ்டாண்ட்ல இந்த விஷயம் வந்து பிங்க்குக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால அவ வந்துட்டு நான் தான் அவ கூட 1 night ஸ்டாண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன அவளை மேரேஜ் பண்ணிக்க சொன்னா. எனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் மேரேஜை தள்ளி போட்டுட்டே வந்தேன். ஒரு நாள் பிங்க் என்ன டச் பண்ணப்போ எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவ என் கூட 1 night ஸ்டாண்ட் பண்ணலன்னு. வருஷத்துக்கு முன்னாடி யாரு என் கூட 1 night ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் தயங்கிட்டே அவங்க சைட்ல இருக்க உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் அவங்க கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 night ஸ்டாண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோமே ஷாக் ஆகி என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். நான் தான் அவங்க கூட அன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். ஏன்னா நீ ஒரு பார் மாடல் நினைச்சேன். நீ நிறைய காசு கேட்பேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கேக்குறா, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ல, அப்ப எதுக்கு நீ உண்மையை சொல்லன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா நீ கேட்ட, என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக தான் நீ கேட்டியோன்னு நினைச்சேன். அதனாலதான் நானுமே வந்து போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோனே அட பைத்தியமே எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நீயும் நானும் சேர்ந்துதான் விதி இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற கிம்மே ஆஹா இதெல்லவா காதல் காவியம், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து ஹீரோக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ரொம்ப அடிபட்டுட்டு முடியாத நிலைமையில தான் இருந்திருப்பான். சமயம் யாரோ டோரை ஓபன் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அங்கிள் தான். அவங்கதான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க போல. அவங்க ஓபன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களை விட்டு இவங்களே செத்து போயிருப்பாங்க, நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகி அங்கிள் இங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா அங்கிள் எதுவுமே பேசாம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹீரோட அப்பா காருக்குள்ளே இருந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா இறந்தத கண்ணுல பார்த்தனால ஹீரோக்கு இந்த டிசீஸுமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் பழசெல்லாம் மறந்தும் போயிட்டான். இப்ப இந்த ஹீரோக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வர ஹீரோ சொல்றான், எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. யாரு எங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோட கிம்முமே யார் நம்ம அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து அங்கிள் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்டோட பாட்டி செமையா ஷாக் ஆயிடுறாங்க.
பண்றாங்க. அநியாயமா என் பையனை கொன்னுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அங்கிள் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அவங்க அண்ணாவே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால ஹீரோட அங்கிளுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருது. இந்த நியூஸ் தான் ஹீரோவும் ஹீரோயின் உட்காந்து டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு வழியா எங்க அப்பாவை கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினே ஆமா அவங்களுக்கு இது நல்லா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.